வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினிமி வாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா, அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிட்ட பிறகு என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிடலாம், நான் வெஜிடேரியன் நம்ம சாப்பிட்ட பிறகு என்னென்ன சாப்பிடலாம் சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம சிறு வயசில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது எது வந்து நல்லது எது கெட்டது நமக்கு தெரியாது. சாப்பாடில் வந்து எது நல்ல சாப்பாடு எது கெட்ட சாப்பாடுன்னு நமக்கு தெரியாது. டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி விரும்பி நம்ம சாப்பிட்டுருக்கோம். இப்போதைக்கு அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வளர நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய விதமான கெமிக்கல்ஸ் நிறையாவே இருக்குது நம்ம சுற்றி. ஸோ நம்ம வந்து ஆரோக்கியமான உணவை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. சிலதை வந்து நம்ம பார்க்காம சாப்பிட்றனால அதை வந்து நம்ம உடல் ஹெல்த்துக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதிக லெவலில் கொலஸ்ட்ரால் இருக்குது எந்த சாப்பாடு நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அதாவது பிரியாணி கிடச்சா போதும், மீன் கிடச்சா போதும், வெளுத்து வாங்கி காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறனால இதில் வந்து அதிக லெவல் கொலஸ்ட்ரால் இருக்குது. இப்போ இதய நோய், கல்லீரல் பாதிப்பு வந்து நிறைய உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ணெயில் வந்து அதிகமாக அந்த எண்ணெயில் பொரிச்ச உணவு, கனமான உணவை எடுத்துக்கொண்ட அப்படின்னா நீங்கள் வந்து சில விஷயங்கள் நம்ம செய்யணும். ஸோ என்னென்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்ட பிறகு என்னென்ன நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அசைவ உணவுகள் சாப்பிட்ட அப்படின்னா வந்து கடினமான அந்த உடற்பயிற்சிலாம் செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்க, எக்ஸசைஸு. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம். ஏன்னா நடைப்பயிற்சி தான் அதுக்கு ரொம்ப ஒரு அதிகமான கலோரிகள் எரிக்க தேவையான ஒரு நடைப்பயிற்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நீங்கள் செய்யலாம். இல்லை 1 அல்லது 2 கிளாஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஹாட் வாட்டர் வந்து குடித்தா இந்த எண்ணெயில் வந்து எண்ணெய் உணவு வந்து எளிதில் ஜீரணமாகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்கள் கல்லீரல், வயிறு, அப்புறம் வந்து குடல் பகுதி வந்து சேதமடையிலேருந்து நீங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ணெய் உணவுகள் எடுத்துக்கொண்ட பின்னு நம்ம இந்த எண்ணெய் சாப்பாடெலாம் வந்து சாப்பிட்ட பிறகு குளிர்ந்து பொழுக்க, அதாவது கூலிங்கான சாப்பாடு, கூலிங்கான எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து கூல் வாட்டர் இதெல்லாம் வந்து சாப்பிடணுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூலிங்லாம் குடிச்சிங்கன்னா கல்லீரல், குடல் போன்றவற்றை வந்து எதிர்மறையான விளைவுகள் வந்து ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ணெய் உணவுகள் வந்து எதிர்மறை விளைவுகள் போக்க சில ஆயுர்வேத தீர்வுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எதிர்மறை இந்த விளைவுகளை போக்கிறதுக்கு ஒரு சிதமான ஆயுர்வேத தீர்வுகள் இருக்குது. ஒரு ஸ்பூன் திரிபலா பவுடர்னு சொல்லுவாங்க. அந்த பவுடர் என்ன பண்ணுறீங்கன்னா ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர் வெதுவெப்பான நீர் இல்லைன்னா வந்து தேனில் கலந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 அல்லது 2 முறை வந்து குடிச்சிங்கன்னா இந்த எண்ணெய் உணவுகள் ஜீரணிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவி பெறுதுன்னு சொல்கிறாங்க. குக்குலுன்னு சொல்கிறாங்க. குக்குலு வந்து அது வந்து ஒரு மூலிகை. அது வந்து கொழுப்பு அளவை குறைக்கவும், உயர் கொழுப்பு அந்த உயர் கொழுப்பு இருக்குல்ல, அதாவது நான் வெஜிடேரியன், அதை வந்து அந்த உணவு வந்து கெட்ட விளைவுகளை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இது வந்து உதவி புரியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை வடிவில் தான் இருக்கும், நிறைய கடையில் ஸ்டோரில் இருக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. நான் சொல்கிறனால ஓடி போய் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றாதீங்க, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டா நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ ஆயுர்வேதத்துப்படி எண்ணெய் உணவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிறந்த ஒரு மாற்று மருந்துன்னு பார்த்தீங்கன்னா தேன். ஸோ நான் வெஜிடேரியன் சாப்பிட்ட பிறகு கொஞ்சமாக தேன் எடுத்துக்கிட்டே உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you viewers.